நேற்று இரவு தகவல் சொன்னாரு நம்ம ஊராட்சி மன்ற தலைவர். நான் சிம்பிளா பில்டிங் திறக்கிற மாதிரி இருக்கும், யாரும் இருக்காது, இது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மனசுக்கு இருந்தாலும், ஒரு முழுமை அடைந்த சமையல் கொடுத்த நம்ம இன்னொரு வாரம் அப்படி தள்ளி போட்டா நம்ம சமையல் செய்யறதெல்லாம் வெளியில செய்யறதுனால அசௌகரியம் இருக்கும். அதை காலதாமதம் இருக்கக்கூடாது, எந்த பணி இருந்தாலும் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா இங்க இவ்வளவு ஒரு பெரிய விழாவாக ஊரே கூடி இருந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்க இங்க இருக்க சத்துணவு அமைப்பாளர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அலுவலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், நான் சார்ந்திருக்கும் இயக்கத்தின் அனைத்து தம்பிமார்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாரும் இவ்வளவு திருவிழா கூடி இது பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல நான் நம்ம ஊர்ல ஒரு அரசு விழாவில் சட்டமன்ற உறுப்பினராகி உங்க முன்னால அரசு விழாவில் கலந்து கொள்வது இது முதல் முறை. எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி அடைய செய்த எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இது நான் என்ன சொல்றேன், இன்னும் 4 நாள் கழிச்சு வரேன், முன்கூட்டிய தகவல் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு சொன்ன உடனே இது இன்னும் 4 நாள் உன்னோட எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு பண்ணாங்கன்னா கூட அந்த டைம் வெளியில எங்கன்னா கம்மி பண்ணுவாங்க. அதனால அசௌகரியம் இருக்கும், குழந்தைங்களுக்கு அசௌகரியம். அதனால இது ஒன்னே செஞ்சு அப்படின்னு இவ்வளவு திருவிழாக்கள் எல்லாம் கூடி இருந்து இது பண்ணிருங்க. வாக்களித்த இதெல்லாம் எனக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினராகி ஒரு எம்எல்ஏ ஆகி நிற்கிறது எனக்கு கொடுத்த அதிகாரம் நான் நினைக்கவே மாட்டேன். உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பாக தான் இதை நினைக்கிறேன். அதனால உங்களோட கோரிக்கை தேவைகள் எதா இருந்தாலும் உடனுக்குடனே பூர்த்தி செய்யணும். அதை காலதாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யணும். அதே மாதிரி நமது பள்ளியில் முன்னெல்லாம் 1000 1500 பள்ளி மாணவர்கள் இங்கிருந்து பயின்றார்கள். இப்போ ஒரு 200 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு பெரிய விஷயம் இந்த பள்ளியை சுற்றி நிறைய இந்த ஆங்கில வழி கல்வி பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பஸ் வரும், 10 பஸ் போகும், காலையில் 10 பஸ் வரும், சாயந்தரம் பஸ் வரும். பட் அதெல்லாம் தாண்டி இந்த 200 பேர் அனுப்புற தாய் தந்தைக்கு நம்ம என்னைக்கும் சல்யூட் அடிக்கணும். நம்ம பள்ளிய சார் நீங்க அனுப்புறாங்களேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிராமங்கள்ல இங்க இந்த ஊராட்சி சட்ட குக்கிராமங்கள், இந்த கிராமங்கள் எல்லாம் மாலை நேரமும் அல்லது விடுமுறை நாளையும் நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகள், அடுத்து ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் கிராமத்தில் போய் விழிப்புணர்வு. ஏன்னா இப்ப எல்லா சலுகைகளும் இருக்கு, சலுகைக்கு குறைவே கிடையாது. நம்ம அந்த சலுகையெல்லாம் பயன்படுத்தணும். அதுவும் அரசு பள்ளியில படிச்சாக்க 7.5% ஒரு பெரிய வாய்ப்பு. மருத்துவக் கல்லூரி போட்டா சரி, அரசு பொறியியல் கல்லூரி, மற்ற சார்ந்து எந்த படிப்பு படிக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கும். இதெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லி அதிகமான குழந்தைகளை நம்ம இந்த வருஷமே இதுக்கு பின்னால கூட சார்ந்து சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய தம்பிகள் அரசு விழாவில் எதுவும் இயக்கத்தை என்னுடைய தம்பிகள் நீங்களும் கிராமத்துல அங்கிருந்து சொந்த நட்பு வட்டாரத்தெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து எல்லாரையும் நம்ம அரசு பள்ளியில சேர்க்கறதுக்கு நீங்களும் உதவுங்க. இங்க இருக்கிற பெற்றோர்கள் இவங்கெல்லாம் அரசு பள்ளியில சேர்க்கலாம். நிறைய அனுகூலங்கள் பின்னால் வேலை வாய்ப்பெல்லாம் கூட கூடிய சீக்கிரம் அரசு பள்ளியில படிக்கிற பசங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ டிஎன்பிசில இப்போ 100 மார்க் எடுத்தவங்க தான் செலக்ட் ஆகிறாங்கன்னா அரசு பள்ளியில் படிச்சா அது 75 மார்க் எடுத்தா கூட அரசு பள்ளியில் படிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அந்த சூழ்நிலாம் கண்டிப்பாக வரப்போகுது. அதனால அரசு பள்ளியில எல்லா குழந்தைங்களும் சேர்த்து நீங்களும் பயனடையணும். இந்த அரசுக்கும் நீங்க உறுதுணையா இருக்கணும்னு கேட்டு இந்த விழாவினை திருப்பி விழா சிம்பிள் நினைச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு எழுச்சியான ஒரு ஆர்ப்பரிப்பான இதை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் தொகுதியின்